அண்ணே கொஞ்சம் கஷ்டனாலதான் வண்டியை விக்கிறேன், கொஞ்சம் பார்த்து மட்டும் வித்து கொடுங்கண்ணே. அதெல்லாம் வித்தரலாம்ண்ணே, பல வருஷமா இந்த தொழில் தானே இருக்கிறேன். சரி எவ்வளவு எதிர்பார்க்கீங்க? அண்ணே வண்டியில எந்த கம்ப்ளைண்டும் கிடையாது, 2 லட்ச ரூபா கட்டி எடுத்தேன், ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு முடிச்சு கொடுங்கண்ணே. எனது 1 லட்சமா? அண்ணே வண்டியே பிளாஸ்டிக் மாதிரி தெரியுது, தட்டினாலே விழுந்துரும். முன்னாடி வேற கண்ணாடி வேற காணா, இதுல போய் 1 லட்சம் தான் எப்படி கொடுக்க முடியும்? ஒரு 40 ரூபா பேசி முடிச்சு தரேன். அண்ணே 40 ரூபா சொல்றீங்க, வண்டி எடுத்து 11 மாசம் தானே, அது வேணா ஓட்டி பாருங்கண்ணே. 11 மாசமா? அதான் 1 வருஷம் ஆச்சுலண்ணே. இந்த வண்டி சவுண்ட் வேற பழைய இன்ஜின் மாதிரி தெரியுது, வேணா சொல்லுங்க முடிச்சு தரேன், இல்லாட்ட வேற ஆள போய் பாருங்கண்ணே. சரி என்ன பண்றது, எனக்கு வேற அர்ஜென்ட், கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு கொடுங்கண்ணே. சரிண்ணே இந்த ஒரு 10 நிமிஷம் முடிச்சு விட்டுருவான். தம்பி வண்டி வித்து கொடுத்தனா அண்ணனை கவனிக்காம விட்டுறக்கூடாது, ஒரு 5 ரூபா மட்டும் கமிஷனா கொடுத்துறேன். என்னண்ணே இந்த வண்டி தானா? இந்த வண்டி தானே. எவ்வளவு சொல்றாப்ல? அண்ணே வண்டி புது வண்டினே, மத்தவங்க கூட சொல்லலாம், உங்களுக்காக வெறும் 1 லட்ச ரூபா தானே. என்னண்ணே எதுவும் பார்த்ததும் குறைக்க முடியாதா? அண்ணே 11 மாசம் வண்டினே, சரி விடுங்க, உங்களுக்காண்டி ஒரு 5 ரூபா குறைச்சு கொடுங்க. இந்தாங்கண்ணே உங்ககிட்ட பேசினா 40 ரூபா, அப்படியே அந்த கமிஷன் காசை கொடுத்தீங்கன்னா அப்படியே போயிருவேன்.